வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதார் கார்டு, பான் கார்டு இருப்பவர்களுக்கு 5 முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. அனைவரும் காணொளிய முழுமைக்கும் பாருங்க மக்களே! இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் ஆல்ல செட் பண்ணிடுங்க மக்களே! சரி வாங்க வீடியோவிற்குள் இப்போ சென்று விடலாம். பான் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்காவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? யாரெல்லாம் குறிப்பாக பான் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தகவல் வெளியே இருக்குது. பல்வேறு மோசடிகளை கண்காணிக்கவும் அதை தடுத்து நிறுத்தவும் ஆதார் கார்டு பயன்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை இன்னொருவர் பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகவும் தேவையில்லாமல் மோசடிகளில் சிக்காமல் இருக்கவும் ஆதார் கார்டு பயன்படுகிறது மக்களே. அது மட்டுமா, அதேபோல் நாம் வைத்திருக்கும் அடிப்படை அட்டைகளில் ஒன்றாக பான் கார்டும் மாறிவிட்டது. பான் கார்டு, வங்கி தொடர்பான எல்லா சேவைகளுக்கும் இந்த கார்டு தான் உதவுகிறது. காரணம், நம்முடைய அனைத்து வங்கி எண்கள், வருமான வரி கணக்கு என்று எல்லாமே இந்த பான் கார்டில் தான் இணைக்கப்பட்டிருக்கும். எனவே ஆதார் கார்டுடன் பான் கார்டு, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு என அனைத்து முக்கிய ஆவணங்களையும் இணைத்திருக்க வேண்டும் மக்களே என்று அவ்வப்போது அரசு சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது. அந்த ஒரு வகையில்தான் பெரிய பெரிய தொழில் நடத்துபவர்கள், மிகப்பெரிய வேலை செய்பவர்கள் கண்டிப்பாக பான் கார்டு வைத்திருக்கக்கூடும் என்பதினால் பான் கார்டை ஆதாருடன் இவர்கள் இணைப்பது கட்டாய மக்களே. இவர்களுக்கு பான் எண்ணை ஆதாருடன் இணைக்காதவர்கள் தங்களுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய முடியாது. அத்துடன் வங்கி தொடர்பான பரிவர்த்தனைகளையும் செய்ய முடியாது. அரசின் நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியாது. அது மட்டுமா, புதிய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டுகளை பெறுவது சாத்தியமில்லை மக்களே. பாஸ்போர்ட் பெறுவதற்கும் பான் கார்டு கட்டாயம் என்பதினால் வெளியூர் பயணம் செய்ய முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளை வாங்குவது ரூபாய் 50,000 அனுமதிக்கப்படாது. ரூபாய் மேல் உள்ள பரிவர்த்தனைகள், அதாவது 50,000 எனவே வாங்கவோ விற்கவோ முடியாது என்பது பல்வேறு தடைகள் இருக்கிறது மக்களே. அதனால் ஆதார் அட்டையும் பான் எண்ணையும் இணைக்க வேண்டும் என்று அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ முறை இதற்காக காலக்கெடு அரசு கொடுத்தாங்க. ஆனால் தற்போது ஆதார் எண்ணை பான் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு கடந்த மார்ச் 31 முடிவடைந்து விட்டது. யாரெல்லாம் பான் கார்டுகளை இணைக்கவில்லையோ அவர்களுக்கு எல்லாம் கார்டு ரத்து செய்யப்படும். பான் கார்டு மற்றும் ஆதார் எண்ணை ஒரு சிலர் மட்டுமே இணைக்க தேவையில்லை. குறிப்பாக 80 வயது மேற்பட்டவர்கள் இதனை இணைக்க தேவையில்லை. அதேபோல் வருமான வரி சட்டத்தின்படி குடியுரிமை இல்லாதவர்கள் அல்லது இந்திய குடியுரிமை இல்லாதவர்கள் பான் கார்டை இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மக்களே. ஸோ இதனால் பான் கார்டு இணைக்காதனால எவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. உங்களுடைய பான் கார்டு இணைச்சிருக்கோ இணைக்கலையோ அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க மக்களே. ஆன்லைன் மூலயமாக அதற்கான வசதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பான் கார்டு, ஆதார் கார்டு வச்சிட்ருக்க அனைத்து தமிழக மக்களுக்குமே இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். யாரும் ஷேரே பண்ண மாட்டீங்க. ஸோ இதனுடைய ஒரு சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல மக்களே. அதனால் ஷேர் பண்ணி உஷாராக இருந்துக்குங்க. நன்றி.